அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரியும் சொத்து வரியை குறைக்க வலியுறுத்தியும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்போம். ஸ்ரீராம், வணக்கம். இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன? அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? விவரங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் நகராட்சியாக தற்போது 6 மாதத்துக்கு முன்பாக தரம் உயர்த்தப்பட்டது. தரம் உயர்த்தப்பட்டிருந்தாலும் கடந்த ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டது கண்டித்து அதிமுகவின் மாவட்ட துணை செயலாளர் செந்தில்ராஜன் தலைமையில் அதே போன்று முன்னாள் அமைச்சர்கள் சோமசுந்தரம் மற்றும் வைகை செல்வன் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இதில் குறிப்பாக அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொழிற்சாலை நிறைந்த பகுதியில் கிடப்பில் போட்டிருக்கக்கூடிய பாதாள சேகர திட்டம் 5 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது. ராமானுஜர் கோவில் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராமானுஜருடைய நினைவு மண்டபம் கட்டப்பட்டது. அதே போன்று பல்வேறு சாலை திட்டப் பணிகளும் கட்டிடப் பணிகளும் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும், அதே போன்று தொழிற்சாலைக்கு பல்வேறு மாநில மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய நகர்ப்புற சாலைகள் மேம்படுத்தப்படாமல் இருக்கிறது. இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை கண்டித்தும் நகராட்சியை கண்டித்தும் வரி உயர்வை கண்டித்தும் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் எதிராக கோஷமிட்டனர். இதில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்று தமிழக அரசுக்கும் நகராட்சி நிர்வாகத்திற்கும் எதிர்ப்பு தெரிவித்து பதாகைகள் வைத்துக் கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். நன்றி ஸ்ரீராம், விரிவான தகவல்களுக்கு.